ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்குறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில மதுரை மக்கள் அந்த காளைகளை தயார்படுத்திட்டு வர்றாங்க. இங்க ஒரு ஐயா பாத்தீங்கன்னா அந்த மாட்டுக்கெல்லாம் சந்தனம் வச்சுட்டு ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாட்டுக்கு சந்தனம் வைக்கிறோம்ப்பா. சந்தனம் குங்குமம் வைக்கிறோம்ப்பா. என்ன என்ன எப்படி தயார் பண்ணிட்டு வரீங்க ஜல்லிக்கட்டு போட்டி? ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நாங்கள் பறிச்சு விதை பின்னாக்கு இதெல்லாம் வச்சு மாட்டை நல்லா பார்த்து இது பண்ணுவோம், குளிப்பாட்டுவோம். அதே மாதிரி நாங்கள் இந்த ஒரு 10-50 வருஷமாக மாடு மஞ்சட்டு மாடு வளர்க்குறோம். இப்போ இந்த மாடு புது மாடு நாங்கள் வாங்கியிருக்கோம். வாங்கி ஒரு மாதம் தான் ஆகுது. இப்போ ஒரு வாடி அவுத்துருக்கோம் இந்த மாடு. இப்போ எங்கள்கிட்ட ரேஸ் மாடுமே இருக்குது. தொட்டிச்சாமி பேர்லேயே ஓடும் கோயிலில் இப்போ எல்லா இடத்துலையும் இது வந்து தெரியும், எல்லாமே வீடியோவில் எல்லாத்தையும் வரும். நாங்கள் இது வந்து பரம்பரையாக வந்து இந்த மாடு மஞ்சட்டு மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா காலத்துல வந்து வளர்க்குறோம். மாடு வளர்க்குறது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒரு பிள்ளை மாதிரி நாங்கள் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பெருமைன்னு கிட்ட பிள்ளைய விட அதை நாங்கள் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பெருமையாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். பா ஏய் பா, நான் பிள்ளைய விட அதை ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம்ல, அதே மாதிரி அதே மாதிரி நாங்கள் பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எத்தனை வருஷமாக மாடு வளர்க்குறீங்க? 50 வருஷம் வளர்க்குறோம். மாடு 50 வருஷம் வளர்க்குறோம். இப்போ இது வந்து தொட்டிச்சமன் பெரிய புலாங்குளம் தொட்டிச்சமன் பேரில் தான் இந்த மாடை அவுக்குறோம். பந்தய மாடு வந்து பெரிய புலாங்குளம் தொட்டிச்சமன் பேரில் பந்தய மாடு ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இது பந்தய மாடு வந்து 20 வருஷம் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். மஞ்சட்டு மாடு 50 வருஷம் வச்சு ஓடி. இப்போ எனக்கு வயசு வந்து 72 வயசு வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கோம் நாங்கள். மாடு வளர்க்குறது உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கலையே? அவ்வளோ ஆர்வம் எங்களுக்கு. அதே எங்கள் பரம்பரை எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து பரம்பரை அது பழக்கத்துக்கு வந்துருச்சு எங்களுக்கு. அந்த பழக்கம் எங்களுக்கு இது வந்து ஒரு பிள்ளை மாதிரி நாங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்குது. இது இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கை பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாடு இல்லைன்னா. ஏன்னு கேட்டால் எங்களுக்கு இது ஒரு பிள்ளை மாதிரி வீட்டில் வந்தோம்னா நின்றோம்னா அது ஒரு அழகாக இருக்கும். எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்கும். இப்போ நான் இருக்கிற இடம் தெரியுமா? தெரியாது. இப்போ கொஞ்சம் இந்த மஞ்சளில் அவுத்துருக்கோம். இந்த நீங்கள் இப்போ போய் இந்த ஸ்டேடியத்தில் அவுத்தோம். இந்த அன்னைக்கு அது வந்து நல்ல முறையில் வந்துருச்சு, பிடி விடாமல் வந்திருக்கு. இப்போ எங்கள் பூரா எல்லா இடத்தையும் தெரியுதுல்ல, உலகம் பூரா தெரியுதுல்ல. அதே மாதிரி ரேஸ் ஓட்டுறோம், அதே மாதிரி எல்லா இடத்துலையும் தெரியும். அது எங்களுக்கு ஒரு பெருமையாக தானே இருக்குது. எங்கள் கோயில் பேர் ஓட்டும் போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக தானே இருக்கும். இந்த வருஷம் ஜெயிக்கும் நம்பிக்கை இருக்கா? கட்டாயம் செய்ப்போம். எங்கள் மாட்டுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. நாங்கள் கட்டாயமாக செய்ப்போம். ஆமாம்.